கேமரா ட்ராக் செலெக்ஷனில் இருக்குது. கொஞ்சம் கீழே பதிப்போம். ஏன்னா அந்த டிப் அப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. எப்போயுமே இதை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரம் பிளெண்டர் வந்து க்ராஷ் ஆகிட்டுண்டா இப்போ வந்து முதல்லேருந்து செய்ய வேண்டி வரும். இல்லாட்டிக்கு இந்த எடிட்டில் ப்ரிஃபரன்ஸ் இதில் ஆட்டோ ஷோ இருக்குது. நீங்கள் வந்து ஆட்டோ ஷோவை ஆன் பண்ணி வைங்க. எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா சேவ் பண்ண வேணுமென்றதை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இதில் போயிட்டு ரீகவரில் போயிட்டு இந்த லாஸ்ட் ஆட்டோ ஷேவை வந்து நீங்கள் ஆன் பண்ணினா இப்போ 2 மினிட்ஸுக்கு ஒரு தடவை சேவ் பண்ணினா அந்த ப்ரொஜெக்ட் ஃபைலை நீங்கள் வந்து லொஸ்ட் ஆனாலும் திருப்பி ரீகவர் பண்ணி கொள்ளலாம். F12 ரெண்டை பண்ணி பார்ப்போம். ஓகே, பெர்ஃபெக்ட், நல்லா இருக்குது. இந்த டிப் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது இந்த லைட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி லைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ லைட்டிங்கோட எண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் வந்து இது அப்படி ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டோட ஒரு அனிமேஷனோட செய்து பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1000 சாம்பிள் வச்சுருக்கேன். ஏன்டா எனக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஹார்ட்வேர் இருக்கிறதால நான் வந்து 1000 சாம்பிள் வச்சு நல்ல ஹெச்டியில் வச்சு குவாலிட்டியில் ரெண்டை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட்வேர் ரிக்யூர்மெண்ட் வந்து குறைவாக இருந்தால் நீங்கள் அந்த சாம்பிள்ஸை வந்து ஒரு 250 150 வைக்கலாம். நான் இதை சொல்கிறேன்டா, இந்த ரெண்டரிங் செட்டப்பில் இந்த சாம்பிளை வந்து நீங்கள் வந்து இதான் ஃபைனல் ரெண்டரிங் சாம்பிள். ஸோ நான் 1000 வச்சுருக்கேன். எனக்கு வந்து பவர்ஃபுல் ஜிபியூ ஒன்று இருக்கிறதால எனக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது. உங்கள்கிட்ட வந்து சிபியூ தான் இருக்குது, இல்லை வந்து ஜிபியூ வந்து குறைவான அளவில் இருக்குண்டா நீங்கள் இதை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளலாம். அதோட இந்த நாய்ஸையும் ஆன் பண்ணிவிட்டு இந்த நாய்ஸில் வந்து 0.3 அப்படி வச்சிங்கன்னு சொல்ல கொஞ்சம் தான் நாய்ஸை வந்து இல்லாமல் செய்யும். ஆனால் குவாலிட்டியாக டகண்டு ரெண்டர் பண்ணிவிட்டு நான் இதை ஆஃப் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபைனல் குவாலிட்டி நல்ல நாய்ஸ் இல்லாமல் வேணுமென்றதுக்காக நான் ஆஃப் பண்ணி விட்றேன். அதால் சாம்பிளையும் கூட்டி விட்றேன். இந்த லைட் பாத்தை வந்து லைட் பார்த்து பம்ப்ஸினஸை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமெண்டா ஒரு 6 4 அப்படி வச்சு பார்க்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் ரேட் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் ரெண்டரிங் வந்து ஹெவியாக இருக்காது. ஸோ எனக்கு வந்து நான் 12 வச்சுருக்கேன். இப்போ இதை ரெண்டர் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இதை டிப்பை ஒரு தடவை ரெண்டர் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு கேமரா சூம் போதோ அவ்வளோதுக்கு டைம் வந்து கூட எடுக்கும் ரெண்டரிங்குக்கு. ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட வேறு கேமராவுக்கு கிட்ட வேறு ரெண்டர் டைமும் கூடிக்கொண்டு போகும். இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் ரெண்டர் டைம் கூடவே இருக்கும். லாஸ்ட் வந்து 0. அதாவது வந்து 6 செகண்ட் தான் எடுத்திருக்கு. ஆனால் இப்போ கூட எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 7 செகண்ட் எடுத்திருக்கு. ஓகே, அடுத்தா வந்து எப்படி இந்த ஃபோக்கலில் இந்த செட் பண்ணி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த டிப் ஏரியாவை மட்டும் நல்லா ஃபோக்கஸாக வச்சுருக்க போகிறேன். மற்ற எல்லாத்தையும் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு கேமரா வச்சு எப்படி ஒரு எங்களோட ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்டை வந்து ப்ளர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இதில் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு வந்து என்ன செய்யணும் பண்ண சொன்னால், முதல்ல இந்த பாயிண்ட் இந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம். முதல்ல எம்டி, இதுக்கு நான் வந்து ஸ்பியரை யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பியர், இந்த ஸ்பியரோட அளவை குறைப்போம் 0.5 0.25. ஓகே, இப்போ இதில் ஸ்பியருக்கு வந்து இந்த ஸ்பியரை நான் இங்கே வச்சு இந்த கலெக்ஷனில் வச்சுக்கிடுவோம். இதுக்கு பேர் ஃபோக்கஸ் கேமரா.
கேமரா ஃபோக்கஸ். இப்போ கேமரா ஃபோக்கஸை பண்ணுவோம். எப்படின்னா இப்போ கேமரா ஃபோக்கஸ் வந்து இப்போ இந்த டிப்பில் தான் இருக்குது, டிப்புக்கு கிட்ட தான் இருக்குது. நான் அப்படி அதிலே இருக்கட்டும். இந்த கேமராவை செலக்ட் பண்ணி கேமரா செட்டிங்குக்குள்ளே போயிட்டு இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை ஒன் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஆப்ஜெக்ட், இந்த ஃபோக்கஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த கேமரா ஃபோக்கஸ் நல்ல வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒன் பண்ணிட்டோம். ஆனால் அவ்வளோ பெருசாக ஃபோக்கஸில் சேஞ்சஸ் இல்லை. அதுக்கு நாங்கள் வந்து இல்லை செஞ்ச எஃப் ஸ்டாப்பை குறைக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும், லைட்டாக ப்ளர் ஆகுது. இந்த பிளேட்ஸை வந்து மாற்றுற மூலமாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோக்கஸ் ஒன்று கிடைக்கும். இது ரொட்டேஷன், ஃபோக்கஸோட ரொட்டேஷன். ஓகே, இது வந்து ரேஷியோ 0.1. பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ வந்து குறைஞ்சா சரியான ஃபோக்கஸும் அந்த லென்ஸோட டிஸ்ட்ரோஷனும் வந்து கூடவே இருக்கும். நான் வண்டிலே வச்சுக்கொள்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆக தேவை கூட தேவைன்னா நீங்கள் அதை வந்து கூட்டி குறைக்கலாம். ஓகே, பிளேட் ரொட்டேஷன் ஆஃப் 5. எத்தனை பிளேட்ஸ் அந்த பிளேட்ஸ் கூட கூட நல்ல 16 பிளேட்ஸ் அண்டா இன்னும் கொஞ்சம் அந்த மோஷன் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். 12. ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த டிப்பை மட்டும் நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இந்த மிச்ச பின்னுக்கு இருக்கிற எல்லா பக்கமும் வந்து ப்ளர் ஆகிருக்கு. இதை நாங்கள் இந்த பட்டனை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்டா. க்ளோஸ். நான் ரெட்டை பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் பட்டனுக்கிட்ட கொண்டு போனோம்னா பார்த்திங்கன்னா அந்த பட்டன் வந்து இப்போ ஃபோக்கஸ் ஆகுது. இந்த அக்யூரேட்டாக பட்டனுக்கிட்ட கொண்டு போவோம். இல்லாட்டி பட்டன் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த பட்டனுக்கிட்ட. ஓகே, சைட் வியூ. ஓகே, F12. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டன் மட்டும் பட்டன் ஏரியா, பட்டனும் அந்த பட்டனை சுற்றி இருக்கிற ஏரியாவும் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. மற்ற இடங்கள் வந்து அன்ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ இவ்வளவு தான் லைட்டிங் அண்ட் ரெண்டரிங் பேசிக்கான விஷயம். நான் எக்ஸ்ட்ராவாக என்ன லைட் அண்ட் ரெண்டரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிக்கல, அதை பற்றி கதைப்போம் அடுத்தடுத்த சாப்டர்களில். ஓகே, இதை வந்து நீங்கள் இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். டுட்டோரியலை பார்க்குறதால உங்களுக்கு வந்து நாலேஜ் எடுக்க இயலாது. அதை செய்து பார்த்தா தான் எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரும். நான் வந்து முதல்ல டுட்டோரியலை மட்டும்தான் பார்க்குறது, செய்து பார்க்குறது இல்லை. அதை இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வலிக்கிட்டேனோ அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த பிளெண்டர் ஓரளவுக்கு என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஷார்ட் கீஸ் தான் கூடவே இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்போ எந்த போக ஓகேயாக இருக்கும்.